ஓகே guys, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதிகமாக வெப் சீரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரீஸுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹாரர் ஃபேண்டசி வெப் சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் வெரைட்டியான வெப் சீரிஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு தமிழ் லாங்குவேஜில் வந்த வெப் சீரிஸ் தான். தமிழ் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஃபியூ லாங்குவேஜஸில் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, திடீர்னு நைட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியை கார்லேயே இருக்க சொல்கிறாரு. பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கே அந்த வில்லேஜை சேர்ந்த நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஹீரோ நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்களுமே ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் ஃபேமிலியை நீ மறந்துடு, நீ உன் ஊருக்கே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வார்ன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் உன் ஃபேமிலி உனக்கு ரிட்டர்ன் கிடைக்க மாட்டாங்க, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போக ட்ரை பண்ணுவார். இப்போ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வாண்டடாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சில கையில் கன்ஸு, அப்புறம் சில டிராக்டரில் போவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிலரும் அந்த ரோடு வழியாக போகிறவங்க இன்னுமே திரும்பி வரலை, அட்லீஸ்ட் உன் ஃபேமிலியாவது நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வில்லேஜை சேர்ந்தவங்களுமே ஹீரோ கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ட்ராவலில் தான் அந்த வில்லேஜில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும். அதுலேயுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி சைஃபை சீரீஸ் தான். ஓகே, ஸோ நிறைய நைட் டைம் நடக்கிற ஹாரர் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு விஷுவலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுமே கையில் கன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஹீரோமே அப்போ தான் கேட்பார், எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ தான் ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பார், அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலாக அந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வரும். ஒரு வேனில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் விழுந்துடும். ஸோ எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால இந்த டேஞ்சரஸான ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுவாங்க. மஸ்கிட்டோ. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கூட இருக்க எல்லாருமே அந்த ரோடு வழியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்காம அந்த டிரைவருமே அந்த டேஞ்சரஸான ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல அவங்க கார் பிரேக் டவுன் ஆகிரும். அவங்களோட வேன் தூரத்துலேருந்து ஒரு ஈட்டி வந்து அவங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அட்டாக் பண்ணும். அதை பார்த்த மற்ற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி பதட்டத்தில் இருக்காங்க. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அவங்கள சுற்றி நிறைய டிஃப்ரெண்ட்டான மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய க்ரீச்சர்ஸ் ஓடுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்கும், டெரராக. பிகாஸ் இந்த சீரீஸோட மோஸ்ட் ஆஃப் த பார்ட் பார்த்தீங்கன்னா நைட் டைம் எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற சீக்வன்ஸ் தான். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் சீன். ஸோ அப்புறம் தான் ஹீரோ சிட்டிலேருந்து அவரோட ஃபேமிலி கூட வெக்கேஷன் போகும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த மூவியோட மெயின் வில்லன் இருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஃபாதர் கண்டுபிடிச்ச சில மெடிசன்ஸை அதே வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு குரூப் அங்கே அனுப்புகிறான். ஸோ இப்போ அந்த குரூப்பும் நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி தேடிட்டு இருக்க அதே லொக்கேஷனுக்கு தான் வருவாங்க.
ஸோ அவங்களுமே ஸ்டார்டிங்கில் ஹெலிகாப்டரில் அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆவாங்க, ஒரு பெரிய ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற அந்த விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் அவங்க ரீச் ஆனதுமே அவங்க இந்த இடத்த சுற்றி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெர்ப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் காட்டுவாங்க. ப்ளஸ் ஒரு ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீக்கு ஹார்ட் பீட் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதெல்லாம் சீரியஸாக செம ஒர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அன்னோன் க்ரீச்சர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிலர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கும் இன்னொரு பயங்கர பயத்திலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய 3 பேர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு ஸ்டில். அவர் கார் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவரோட கார் அங்கே இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபேண்டசி சீரிஸ் தான், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நிறைய டைப் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சீனோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வில்லேஜ் இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை சொல்கிறேன், ஓகே? ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எபிசோட் இருக்கும், எல்லாமே பயங்கரமாக இருக்கும். தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி கூட போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவரோட கார் பிரேக் டவுன் ஆகிரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெல்ப் கேட்டுட்டு ரிட்டன் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவரோட ஃபேமிலி அந்த காரோட காணாமல் போயிடுவாங்க. இப்போ அவரோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு ப்ளஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா அந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபேண்டசி சீரீஸ், ஓகேவா? ஸோ நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஃபேண்டசி சீக்வன்ஸுமே இருக்கும். ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா இந்த ராம்டன் மூவிஸ்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த சீரீஸுமே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதிலே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. இந்த மூவியில் ஆக்சுவலாக ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான். அந்த சயின்டிஸ்ட் ஒரு வில்லேஜில் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை ரெடி பண்ணுவான். ஆனால் சீக்ரெட்டாக யாருக்குமே தெரியாமல் அவனோட சில ரிசர்ச்சை அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருப்பான். ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிப்பான். பிகாஸ் பேக் டு பேக் அவன் ஃபெயில் ஆகிட்டே இருப்பான் அந்த ரிசர்ச்சில். ஒரு லிமிட்டட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே அவன் பண்ணுற அந்த ரிசர்ச்சால் பாதிக்கப்படுவாங்க. மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மீதி இருக்கிறவங்களுமே பயங்கர கோவத்தில் அந்த ஃபேக்ட்ரி இதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்கள சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் அவன் டீமோட அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவான். அப்போ சில மக்களில் சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஸ்டக் ஆகிடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பசியாலையும் சில அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் சாப்பிட்றது, அந்த மெடிசன்ஸ்லாம். ஸோ அதனால் அவங்க ஃபியூச்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ராங் டர்னில் வரக்கூடிய அந்த வில்லன்ஸ் க்ரீச்சர்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் இப்போ ப்ரெசண்டில் நடக்கும். பட் அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஒர்த்தியான சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பசியாலையும் சில அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் சாப்பிட்றது, அந்த மெடிசன்ஸ்லாம். ஸோ அதனால் அவங்க ஃபியூச்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ராங் டர்னில் வரக்கூடிய அந்த வில்லன்ஸ் க்ரீச்சர்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் இப்போ ப்ரெசண்டில் நடக்கும். பட் அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஒர்த்தியான சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம்.